வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3இல் 1ல் 9வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளை பெருக்குக. பெருக்கி வரும் பல்லுறுப்புக்கோவையின் படியை காண்க. இங்கே எல்லாத்துலையும் ரெண்டு பல்லுறுப்புக்கோவை இருக்குது. ஒவ்வொன்றையும் நம்ம பெருக்கணும். பெருக்கி கடைசியில் ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் அந்த பல்லுறுப்புக்கோவையோட படியை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? பி ஆஃப் எக்ஸையும் கியூ ஆஃப் எக்ஸையும் நம்ம பெருக்க போகிறோம். பெருக்கலாமா? முதல்ல அப்படியே எடுத்து எழுதுங்க. பி ஆஃப் எக்ஸில் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 பெருக்கல் கியூ ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், 6x ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 2. இப்போ பாருங்கள் பெருக்க போகிறோம். எப்படி பெருக்கணும்? எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து இந்த முழு ப்ராக்கெட் பெருக்கணும், மைனஸ் 9 எடுத்துகிட்டு முழு ப்ராக்கெட்டை பெருக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு அந்த ப்ராக்கெட் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 2. அதுக்கு அடுத்தது மைனஸ் 9 எடுத்து இந்த முழு ப்ராக்கெட் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 7x மைனஸ் 2. பாருங்கள் பெருக்கும்போது ரொம்ப கவனமாக பெருக்கணும். மாறிலிகளை பெருக்கிறோம் அப்படின்னா அதனுடைய அடுக்குகளை மட்டும் கூட்டினா போதும். சரியா? இப்போ பாருங்கள் இந்த 6 அப்படியே வந்துடும். எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 4. இந்த ரெண்டு அடுக்குலையும் கூட்டினா போதும். ப்ளஸ் இங்கே 7 அப்படியே வந்துடும். எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் பெருக்கிறோம். அப்போ இங்கே அடுக்கு என்னது அர்த்தம்? 1. அப்போது ரெண்டு அடுக்குகளையும் கூட்டணும். அப்போ எக்ஸின் அடுக்கு 3. எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயரையும் பெருக்குனா 2 எக்ஸ் ஸ்கொயர். சரியா? இப்போ இந்த மைனஸ் 9 உள்ளே பெருக்க போகிறோம். ப்ளஸ் மைனஸ் மைனஸு 9 54 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் மைனஸு 9 63 எக்ஸு மைனஸ் பேருனா ப்ளஸ்ஸு 9 18. சரியா? இப்போ இதை நம்ம சுருக்கிட்டோம்னா போதும். பாருங்கள் எக்ஸின் அடுக்கு 4 உறுப்பு எத்தனை இருக்குது? ஒன்று தான் இருக்குது. அப்போ 6 எக்ஸின் அடுக்கு 4. எக்ஸின் அடுக்கு 3 உறுப்பு ஒன்று தான் இருக்குது. 7 எக்ஸின் அடுக்கு 3. அதுக்கடுத்து எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பு பாருங்கள் என்னென்ன இருக்குது? மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 54 எக்ஸ் ஸ்கொயர். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் அதோடைய கெழுக்கில் மட்டும் கூட்டினா போதும். மைனஸ் 2 மைனஸ் 54 என்ன வரும்? ஒரே குறி கூட்டுவோம். கூட்டினா 56. மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 56 எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கடுத்தது எக்ஸ் உறுப்பு ஒன்று தான் இருக்குது. 63 எக்ஸு. மாறிலி உறுப்பு என்ன இருக்குது? 18. சரியா? என்ன செஞ்சிட்டோம்? பெருக்கிட்டோம். இப்போ இதோடைய படியை நம்ம எழுதணும். தேர்ஃபோர் பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு கியூ ஆஃப் எக்ஸின் படி. படினா என்ன? உயர்ந்த அடுக்கு 4 3 2 1. உயர்ந்த அடுக்கு என்னது? 4 தானே. அப்போ 4 தான் இதனுடைய படி. அடுத்தது இரண்டாவது பாருங்க, எதை பெருக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் நம்ம பெருக்க போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குது, அப்படியே எடுத்து எழுதுவோம். ஜி ஆஃப் எக்ஸ் அப்படியே எடுத்து எழுதுவோம். எஃப் ஆஃப் எக்ஸில் என்ன இருக்குது பாருங்கள், 7x + 2 பெருக்கல் ஜி ஆஃப் எக்ஸில் என்ன இருக்குது? 15x மைனஸ் 9. எப்படி பெருக்கணும்? இந்த 7x எடுத்துகிட்டு இந்த முழு ப்ராக்கெட்டை பெருக்கணும். 15x மைனஸ் 9. அதுக்கு அடுத்தது இந்த ப்ளஸ் 2 எடுத்துக்கிட்டு இந்த முழு ப்ராக்கெட்டை பெருக்கணும். 15x மைனஸ் 9. சரியா? இப்போ பாருங்கள் முதல்ல நம்பரை பெருக்கிடுமா? 7 15 105. எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். அதாவது மாறிகளை நம்ம பெருக்கும்போது அந்த அடுக்குகளை மட்டும் கூட்டினா போதும். பாருங்கள் ஒன்றே கூட்டினா 2 மைனஸ் 7 9 63 எக்ஸு. சரியா? இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும். இந்த 2 உள்ள பெருக்குங்க. 2 15 30. அப்போ 30 எக்ஸு. 2ஐயும் மைனஸ் 9 பேருனா மைனஸ் 18. சுருக்கிடலாமா? ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பு ஒன்று தான் இருக்குது. அப்போ 105 எக்ஸ் ஸ்கொயர். இந்த இடத்துல பாருங்கள் மைனஸ் 63x ப்ளஸ் 30x வேறு குறி கழிக்கணும். அப்போ 63லேருந்து 30 கழிச்சா 33. பெரிய நம்பருக்கு முன்னால் மைனஸ் 33 எக்ஸு. இந்த மைனஸ் 18 அப்படியே வந்துடும். பெருக்கிட்டோமா? தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இதனுடைய படி வேணும். இன் படி. படினா என்ன? உயர்ந்த அடுக்குங்க என்ன இருக்குது? 2. சரியா? அடுத்தது மூணாவது பாருங்க, எதை பெருக்கணும்? ஹச் ஆஃப் எக்ஸையும் எஃப் ஆஃப் எக்ஸையும் பெருக்கணும். எடுத்து எழுதிடலாமா? பாருங்கள் ஹச் ஆஃப் எக்ஸு இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஹச் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 1. அதுக்கடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குன்னா 5x மைனஸ் 7. இதை நம்ம எப்போ போல் பெருக்கிடலாம். எப்படி பெருக்கலாம் பாருங்கள். இந்த முதல் உறுப்பு 6x ஸ்கொயர் எடுத்துக்கிட்டு இந்த முழு ப்ராக்கெட்டை பெருக்கணும். 5x மைனஸ் 7. அதுக்கடுத்தது மைனஸ் 7x எடுத்துக்கிட்டு
5x மைனஸ் 7 இந்த முழு பிராக்கெட்டை பெருக்கணும். அதுக்கடுத்து 1 எடுத்துக்கிட்டு இந்த 5x மைனஸ் 7 பெருக்கணும். பெருக்கலாமா? பாருங்க, 6 5 30, 6 5 பேர் 30, எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸையும் பெருக்கிறோம். அப்போ என்ன செய்யணும்? அடுக்குகளை கூட்டணும். எக்ஸின் அடுக்கு 3, 2 1 கூட்டினா 3. அதுக்கடுத்து மைனஸ் வந்துருமா? 6 7 42, இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். இப்போ மைனஸ் 7x உள்ள பெருக்கலாமா? ப்ளஸ்ஸே மைனஸ் மைனஸு 7 5 35, எக்ஸையும் பெருக்கினா எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கடுத்து பாருங்க, இங்கே என்ன இருக்குது? மைனஸை மைனஸ் பெருக்கினா ப்ளஸ்ஸு 7 7 49, இந்த எக்ஸு அப்படியே வரும். சரியா? இப்போ இந்த 1 உள்ள பெருக்கலாமா? 1 5 5, 1 மைனஸ் 7 பெருக்கினா மைனஸ் 7. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சுருக்க போகிறோம். எக்ஸின் அடுக்கு 3 இருக்கிற உறுப்பு 1 1 தான். 30 எக்ஸின் அடுக்கு 3. எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பு 2 இருக்கு பாருங்க, 2 ஒரே குறி. மைனஸ் 42 மைனஸ் 35 ஒரே குறினா கூட்டும். கூட்டி அதே குறியை எழுதணும். அப்போ மைனஸ் 77 எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் உறுப்பு பாருங்க, 49 எக்ஸு ஒரு 5 எக்ஸ். 49 5 கூட்டினா 54 எக்ஸு. இந்த மைனஸ் 7 அப்படியே வந்துடும். இதான் என்னது? நமக்கு பெருக்கி வரக்கூடிய ஆன்சர். தேர்ஃபோர் இதனுடைய படி நமக்கு வேணும். h ஆஃப் எக்ஸு இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸின் படி. படினா என்ன? உயர்ந்த அடுக்கு. உயர்ந்த அடுக்கு என்ன இருக்குது? 3. சரியா? இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.